அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்: பன்னீர் 200 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம், பச்சை மிளகா 4, ஜீரகம் 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி, முந்திரி 6 to 8, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மீடியம் சைஸ் தக்காளி 2, வெங்காயம் 2, ஸ்பைசஸ்: பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி. பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினக்கப்புறம் இப்போது ஜீரகம் 1 ஸ்பூன் பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், சின்ன பீசஸ் கட் பண்ணது, போட்டுட்டு வதக்கி விடுங்க. ஆனியன் வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 4, முந்திரி 6 to 8 போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க 2 நிமிஷம். அப்புறம் தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸு, அது போட்டுட்டு வதக்கிக்கோங்க நல்லா. அப்புறம் பேஸ்ட்டாக மாற்றிடுங்க, மிக்சியில் அரைச்சி. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஆயில் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்பைசஸ்ஸு: பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கல்பாசி. ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க, பாதி வெங்காயம். ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணியோடு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வாட்டர் 200 ml தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீர் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு 4 மினிட்ஸ். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.